எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 4 எபிசோடு 4 to 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் சரி வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 4 புல்லட் பாயிண்ட்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம மைக்கில் காமிக்கிறாங்க. மைக் வந்து இந்த சிக்கன் பீஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பக்கெட்டில் அனுப்புவாங்க தெரியுமா? ஸோ அதில் கூட மெத்தலாம் வச்சு அனுப்புவாங்கல்ல. ஸோ அதுக்குள்ளே தான் அந்த ட்ரக்குள்ளே தான் வந்து மைக் ஒரு வஞ்சிட்டு இருக்காரு. யாராவது கதவை தட்டி அதை வழிமறிச்சாங்கன்னா அவங்கள வந்து இவர் போட்டு தருவார். அது மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தவங்க வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சதுக்கு அப்புறமா சரி உங்களை போட்டு தரலாம் அப்படின்னா மைக்கு கன்லாம் எடுத்து ரெடியாக வைக்கிறாரு. பார்த்தா அவனுக்கு வந்து மைக்கு உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது. கன் எடுத்து பட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க. மைக் ஒழிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவனுக்கு மைக் செத்துட்டு பண்ணிட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் மைக் வந்து மாதம் இறங்கி அவங்க 2 பேருமே சாவடிக்கிறாரு. ஸோ அவங்கள சாவடிச்சுட்டு அதான் அப்படி மாதம் நிற்கும் போது தான் நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி வந்து இவர் எத்தனை பேர் அந்த 2 பேர் வந்து பட்டு சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவர் சாகவே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பெரிய டவுட் வருது. அப்போ தான் தெரிய வருது அவருக்கு வந்து காதே கிழிஞ்சு போயிடுச்சு. அதை சும்மா அப்படி எடுத்து ஒட்ட வைக்கிற மாதிரி வச்சுட்டு அவரை மறுபடியும் அந்த ட்ரக்கு உள்ள ஏறி போறாரு. இப்போ நம்ம வால்டர் ஸ்கேலர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கேலர் வந்து வால்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம இந்த கார் வாஷ் கப்படி வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு ஹேங்க் கேட்டால் என்ன சொல்ல கேட்டால், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக சூதாடிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ சூதாடுறதுனால வந்து எனக்கு தெரியாமல் அவர் நிறைய வாட்டி வந்து வெளில போய் சூதாடி இருக்கீங்க. அதை சம்பாதிச்ச காசு தான் இது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹேங்க் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் எதுக்கு இவங்க ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதுறாங்கன்னா, இப்போ வால்டர் ஒன்று சொல்ல ஸ்கேலர் ஒன்று சொல்லனா எல்லாம் வந்து குழப்பமாயிடும்ல. ஸோ சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி அதை படித்து இவங்க வந்து ஒப்பிக்கிறாங்க. ஸோ ஒப்பிக்கிறா இந்த மாதிரி ஹேங்க் கேட்டால் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இனி நைட் வந்து ஹேங்க் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அவர் உலகளவுக்கு சரியாயிட்டாரு. ஹேங்க் வந்து நடக்கிறது கொஞ்சம் சரியாயிட்டாரு. ஸோ அதுக்கு இன்றைக்கி ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கேலர் சொல்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்டர் ஸ்கேலர் தான் இப்போ அவங்க 2 பேரும் வந்து அந்த பார்ட்டி தான் போகிறாங்க. ஸோ அப்போ ஹேங்க் வந்து என்ன பண்ணாரு, வால்டர் உள்ள கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறோம், ரொம்ப சிரிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாரு. பார்த்தா நம்ம கேல் பாட்டு பாடியிருப்பார்ல அந்த வீடியோ தான். ஸோ இதை பார்த்து வால்டர் ஜோனியுமே வந்து சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம வால்டருக்கு அல்ல ஒரு செம்மையாக பயந்துடுறாரு. ஏன்னா வந்து இப்போ இவங்க வந்து கேலை வந்து செத்துட்டான். ஸோ கேல் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தடயம் மாட்டிருக்குமோ, அந்த தடயத்துல இந்த ஒரு சீரி கிடச்சிருக்கு. அப்போனா வந்து கண்டிப்பாக தான் நம்ம அதை மாட்டிப்போம்ல. அந்த கேல் வந்து நம்மளை பற்றி ஏதாவது எவிடன்ஸ் விட்டானா, இல்லைன்னா அந்த ஜெசி இருக்கால அவன் வந்து ஏதாவது எவிடன்ஸ் விட்டான கொல்லும் போது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. எல்லாம் சாப்பிடலான்னு உட்காராங்க. ஆனால் இவரால் சாப்பிட முடியல. எனக்கு வந்து சாப்பிட மாதிரி இல்லை, எனக்கு ஒரு மாதிரி வயத்தை கலக்க ஆரம்பிக்குது, நான் ஹேங்கோட பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு ஹேங்க் ரூம் கூட போறாரு. அங்கே போயிட்டு அந்த கேஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு எதிராக ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி, நம்ம பேர் ஏதாவது போட்டிருக்கா, ஸோ என்னது அப்படிமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. சரி நம்ம ஹேங்க் தான் வர நினச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படி நடந்து வராது. என்ன வால்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு எவ்வளோ சீக்கிரமாக வண்டியை கேட்க போது, பெருசாக ஒன்று எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வால்டர் சொல்கிறாரு. சரி அவங்க கொஞ்சம் பேசும் உள்ள வான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. நம்ம வால்டர் செம்மையாக பயந்துடுறாரு. அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற அந்த நோட்டில் அந்த ஃபைல் எல்லாமே காமிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தா ஃபுல்லாக வந்து இந்த கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸாக தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இது என்னவா இருக்கும் கேட்கும்போது, நம்ம வால்டர் இது வந்து மெத்தட் போட்டுருப்பாங்க, இது பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்கிறாரு. ஸோ இதை வந்து நாங்கள் கேல் நோட் இறந்து போயிருந்தான், அவன் வீட்டிலேருந்து இதை நாங்கள் எடுத்தோம், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஐசன்பர்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹேங்க் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த நோட்டை திருப்பி பார்த்தா லாஸ்ட்டில் வந்து WWன்னு போட்டிருக்கு. அப்போ தான் நம்ம ஹேங்க் சொல்கிறாரு, WWனா என்ன இருக்கும், உட்ரோ வில்சன், வில்லியம் வாக்கா ஒரு வால்டர் வெயிட் அப்படின்னு சொல்லும்போது என்னை பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் கை தூக்குறாரு. ஹேங்க் இதை இப்போ வந்து விளையாட்டாக எடுத்துக்கிறாரு. ஆனால் நமக்கு தான் தெரியும் வால்டர் உண்மையாக தான் ஒத்துருக்காருன்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறார், அதாவது வால்டர் என்ன சொல்கிறான்னா, இப்போ இந்த கேலு சொன்ன சரிமா அவன் வந்து ஒரு பாட்டு பாடினால அந்த பாட்டு பாடினவன் பேர் கூட வந்து WW அப்படி அதில் தான் வந்து ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுவும் அவனை கூட இருக்கலாம். ஸோ அவனோட குருவாக கூட இருக்கலாம், அவனுக்கு பிடிச்சிருக்கலாம், அவன் பேர் லாஸ்ட்டில் எழுதிருக்கலான்ட்டு நம்ம வால்டருக்கு சொல்லி சமாளிச்சிடறாரு. ஹேங்க்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. நம்ம வால்டர் வந்து செம்மையாக பயப்படுறாரு. ஜெஸி ஏதாவது தடையட்டை விட்டானா, ஜெஸி ஏதாவது பண்ணியிருப்பானா, ஸோ ஜெஸி வந்து கொல்லும் போது தடையட்டை விட்டானா, அதை வந்து போலீஸில் தான் எடுத்துருப்பாங்களான்ட்டு நம்ம வால்டர் என்ன பண்ணுறான்னா ஜெஸியோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஃபுல்லாக பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உள்ளே போக முடியல. அப்போ தான் ஜெஸியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து தடையத்தை விட்டேன்னு கேட்கும்போது அவர் ரொம்ப யோசிச்சு பார்க்குறாரு. அவர் கேல் வந்து சுட்டார்ல, இப்போ கேல் அழுதுருப்பார்ல, அதுதான் மைண்டுக்கு வருது. டக்குன்னு வால்டரை வெளில போன்னு துரத்தி விட்டுறாரு. கட் பண்ணால் நம்ம சாலை தான் காமிக்கிறாங்க. சாலி கிட்ட போய்ட்டு வால்டர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து என்னோட இவன் தெரியுமா சகலை, அவன் வந்து கேலோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே எடுத்திருக்கான். ஸோ அதில் போய் பார்த்தா WWன்னு போட்டுருக்குது. WWனா வால்டர் வெயிட் அப்படின்ற மாதிரி வந்து யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஜெஸி கிட்ட தடையத்தை விட்டான்னு கேட்டான். அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வெளில துரத்தி விட்றான். என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு வால்டர் வந்து சாலி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ண ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஜெஸி வீட்டில் ஃபுல்லாக பார்ட்டி தான் போய்கிட்டு இருக்கு.
அப்போ வந்து இவன் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தவங்களுக்கு போய் கொடுக்குறான். ஸோ அந்த பசிக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா பீஸா வாங்கிட்டு வர சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட காசு கொடுக்குறான். அந்த காசை ஒருத்தன் நோட்டை விடுறான். ஸோ இந்த காசை வந்து திருட போலாம் வருது. ஸோ இப்போ கட் பண்ண ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஜெஸி வந்து எப்பயும் போல வால்டர் ஒயிட் கூட வந்து இந்த மாதிரி மெத்து தயாரிக்கிறதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேமரா ஃபுல்லாக ஜெஸியை தான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. வால்டருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமா நம்ம ஜெஸி வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் காசை காணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியலாமலாம் அப்படி இருப்பாருன்னு பார்த்தா அவர் ஒன்றுமே பெருசாக எடுத்துக்கல. ஒரு ப்ராஸ்டியூட்டை கூட்டு வந்து வீட்டில் மஜா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த டைரியஸும் மைக்கோ வராங்க. ஸோ ஒருத்தர் கட்டி போட்டு எடுத்துகிட்டு வராங்க நிறைய பணத்தோட. அப்போ தான் தெரிய வருது அவன் வந்து காசு எடுத்துகிட்டு போயிருக்கிறான். ஸோ அவன் காசு எடுத்துகிட்டு போனதுக்கு திருடினவனை வந்து ஒரு 2 பேர் பிடிச்சி கூட்டு வந்து ஜெஸி நிற்க வச்சிருக்காங்க. ஆனால் ஜெஸி வந்து பெருசாக கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அப்போ மைக் இதெல்லாம் போய் கஸ் இதை சொல்கிறாரு. கஸ் எதை சொல்கிறாரு அது நமக்கு என்ன சொல்ல. கட் பண்ணால் நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஜெஸிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். நான் ஃபோன் எடுக்க மாட்டான். இவர் பயந்துட்டு ஜெஸியோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஃபோன் மட்டும் தான் இருக்குது. ஜெஸியை காணும். ஜெஸியை கடத்திட்டாங்க போல இருக்குது அப்படின்ட்டு நம்ம வால்டர் ரொம்ப பயத்தில் இருக்காரு. கட் பண்ண நம்ம மைக்கை தான் காமிக்கிறாங்க. மைக் வந்து ஜெஸி கார் உட்கார வச்சு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ தான் மைக் கேட்குறாரு, டே இப்போ நான் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்கேன், எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு தெரியுமா கேட்கும்போது, எங்கே கூட்டிட்டு போகிறேன், எனக்கு கொல்ல போகிறீங்க அவ்வளோதானே, கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸி இருக்க. இங்கேயே இந்த எபிசோட முடிவுக்கு வருது. எபிசோட் 5 ஷார்ட் கன். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம வால்டர் எடுத்து காமிக்கிறாங்க. அவர் கார் எங்கெங்கேயோ ஓட்டிட்டு போகிறாரு. ஸோ அவர் வந்து ரொம்பவே பயம் வந்துருச்சு. ஏன்னா கஸ் வந்து ஜெஸியை போட்டு தள்ளுறாரோ, ஸோ அதை வச்சு நம்மளை போட்டு தள்ளுறாரோட்டு நம்ம வால்டருக்கு செம பயம். அதனால் காரை வந்து வேகமாக ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இவர் இருக்கார் தெரியுமா கஸ், அவரோட அந்த சிக்கன் கடை தெரியுமா லாஸ் பலாஸ் ஹெர்மனோஸ், அங்கே தான் போகிறாரு. அங்கே போயிட்டு உட்காந்து கஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அங்கே இருக்கிற லேடி கிட்ட கஸ் அவங்க ஓனர் எப்போ வருவான்னு கேட்கும்போது இந்த ஏரியாவில் 20 பிரான்ச்சு கிட்ட இருக்கா, அவர் எங்கே இருப்பான்னு எங்களுக்கே தெரியாது சொன்னோன்னு, ஓகே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாருன்னா கஸ் இருக்கிற அந்த ரூம் இருக்குது தெரியுமா, அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அங்கேயும் வந்து அவர் காணோம். அதுக்கப்புறமா உட்காந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த மைக் ஃபோன் பண்ணுறாரு, டேய் என்ன நீ கஸ்ஸோட கடையில் உட்காந்துட்டு இருக்கேன் கேள்விப்படன்ட்டு நம்ம மைக் வந்து வால்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ஆமாம் நான் கஸ்ஸை வந்து பார்க்கணும், ஜெஸியை நீ எங்கே கொண்டு போயிட்டு இருக்க, உனக்கு கொல்ல போகிறேன்னு கேட்கும்போது நான் உன்னை கொல்லலாம் போகிறதுல வேணா அவங்ககிட்டே பேசுன்னு சொன்னேன். நம்ம ஜெஸி ஃபோன் வாங்கி பேசுகிறான். இல்லைடா அவனை ஏதாவது கொல்ல போகிறேன் மேட்ரான்னு கேட்கும்போது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க போல அந்த மாதிரி தான் இருக்கானுங்க சொல்லும்போது சரி ஓகே பயப்படாத நம்ம பார்த்துக்கலாம் சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு எனக்கு போட்டலான்னு தள்ள மாட்டானுங்க அப்படின்றப்ப நம்ம ஜெஸ்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அந்த கஸ் எங்கே ஒளிஞ்சிருக்கானான்ட்டு என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு. ஸோ அப்போ கஸ் இல்லை, அங்கே இருக்கிறவங்க கடையாளுங்களாக இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து போங்க சார் அமுச்சு விட்டுறாங்க. கட் பண்ண அவன் மைக்கு தான் காமிக்கிறாங்க. மைக் வந்து ஒரு பாலைவன ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஜெஸி இறக்கி விடுறாரு. ஆஹா நம்ம இங்கே தான் போட்டு தள்ள போகிறான்னு நினச்சிட்டு அவர் இறங்குறாரு. அப்பா வந்து குழியெல்லாம் தோண்டிட்டு மண்வெட்டி கடப்பாரை கொடுத்து குழியை தோண்ட சொல்கிறாங்க. ஓகே நம்ம இங்கே சுட்டு நம்ம இந்த இடத்துல தான் புதைக்க போகிறாங்கன்ட்டு நம்ம ஜெஸி கன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மூட்டை இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் கொல்ல போகிறேன்னு கேட்கும்போது நல்லா கொல்லலாம் போகிறது இல்லை, நான் வந்து இந்த மாதிரி கஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசுலாம் நிறைய பாலைவன இடத்துல ஒழிச்சு வச்சிருக்காரு, அது இது ஒரு இடம் இந்த மாதிரி 20 இடத்துல ஒழிச்சு வச்சிருக்காரு, ஸோ அதெல்லாம் காசு தான் எடுக்க போகிறேன்ட்டு மைக் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹேங்கோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் கேஸ் கொடுத்தாங்களா அவரை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து ஹேங்க் கிட்ட என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வால்ல நம்ம இந்த ஹைசன்பர்க் யாரும் கண்டுபிடிச்சுன்னு கேட்கும்போது கன்ஃபார்மே பண்ணிட்டு இந்த கேல் இருக்கான் தெரியுமா, இவன் தான் வந்து ஹைசன்பர்க், அவ்வளோ ஃபார்முலாஸ் எழுதி வச்சிருக்கேன், அதெல்லாம் மெத்த பற்றி எழுதி வச்சிருக்கான், இவனுக்கு வந்து யாரும் எதிரிங்க வந்துட்டாங்க போடுறது தான், அவனுக்கு தான் எனக்கு கொண்டாங்க போடுறது, ஒரு வழியாக அந்த ஹைசன்பர்க் கேஸ் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்க் ரொம்ப ரிலீஃபாக இருக்காரு. கட் பண்ண நம்ம ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஜெஸி வந்து ரொம்பவே போராக இருக்குது, அவனுக்கு ரொம்ப காண்டாகுது. இந்த மாதிரி நிறைய இடத்துல போயிட்டு காசு எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவனுக்கு ரொம்ப போராக இருக்குது. கட் பண்ணால் நம்ம வாழ்றதை காமிக்கிறாங்க. அவர் எப்பயும் போல் வந்து இந்த மாதிரி மெத்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப காண்டாகுது. ஏன்னா வந்து அவர் மெத்துட்டே இருக்கிறதுக்கு ஆளே இல்லை, செம்ம காண்டாகிறாரு. அவர் ரொம்பவே போர் அடிக்குது. சரி ஜெஸி வர இருக்க நம்ம வெயிட் பண்ணுவோன்ட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேயே பார்த்து தூங்கிடுறாரு. அப்போ அந்த டைரிஸ் கிட்ட வரான். யோ என்ன ஏன் மெத்து பண்ணு கேட்கும்போது ஜெஸி வந்தால் தான் மெத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை சொல்கிறாரு. நீ சீக்கிரமாக மெத்து பண்ணு நம்ம அந்த டைரிஸ் கிட்ட சொல்ல இவர் வேறு வழி இல்லாமல் மெத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் மெத்துலாம் செஞ்சு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஸ்கைலர் இருக்காங்க. ஸ்கைலர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்திருக்கும். என்னென்னு அட்டன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வால்டர் கார் வேகம் ஓட்டிட்டு போயிருப்பாருல, அப்போ வந்து நம்ம ஸ்கைலருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கைலர் வந்து ஃபோன் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து இப்போ நான் செத்தாலே செத்துருவேன், இப்போ வந்து வாழ்வா சாவா நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இப்போ நான் வந்து வந்தால் தான் வருவேன், உனக்கு காசு வேணும்னா நம்ம சால் குட்மேன் இருக்கார் தெரியுமா அவர்கிட்ட வாங்கிக்கோ, இப்போ நான் வந்தால் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு வாய்ஸ் ரெக்கார்ட் கட் பண்ணியிருப்பாரு. இப்போ தான் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஸ்கைலருக்கு வந்திருக்கும். அதை அட்டன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா வந்து ஏங்க நீங்கள் ரொம்ப டேஞ்சரில் இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் டேஞ்சரில் தான் இருக்கேன், ஆனால் வந்து அந்த டேஞ்சர் நான் பெருசாக நினச்சேன், ஆனால் டேஞ்சராகவே இல்லை, ரொம்பவே தப்புன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. அப்புறமா நம்ம வால்டரும் ஸ்கைலர் என்ன பண்ணுறாங்கன்னா மஜா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த வால்டர் ஜூனியர் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து கதவு தட்டிட்டு இருக்கான். ஆனால் இவங்க 2 பேர் திறக்கிற மாதிரியே இல்லை, உள்ளே அவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா போயிடுறாங்க இருந்து. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்கைலர் வந்து இந்த மாதிரிலாம் பெருசாக பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது அவங்களே பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லைம்மா பிரச்சனையே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படி அங்கே கிளம்புறாங்க. இப்போ நம்ம மைக்கே ஜெஸி தான் காமிக்கிறாங்க. மைக் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி கடைசி இடம் தான் இருங்க, நான் போய் காசு எடுத்துனோம் இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸி உட்கார வைக்காங்க. ஸோ அப்போ பின்னாடி வந்து ஒரு 4 பேர் வரானுங்க கார் எடுத்துக்கிட்டு. ஸோ நம்ம மைக்கை
மைக்கை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க இவ்வளோ நேரமா. ஜெஸி பார்த்துட்டு அங்கே ஒருத்தர் இறங்கி கத்தி எடுத்துன்னு வரான். நம்ம ஜெஸி அவனுக்கு பின்னாடி கார் விட்டு மேலே ஏற்றிடுறான். ஸோ அவங்களுமே வரானுங்க. இப்போ அவங்க வந்து உள்ள அவனுக்கு இப்போ நம்ம ஜெஸி கிட்ட ஆயுதம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி ஜெஸி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜெஸி மைக்கை விட்டுட்டு கார் எடுத்துன்னு எங்கேயோ போயிடுறான். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் வந்து நடந்து வந்துட்டே இருக்காரு. அவர் எல்லாம் பெருசாக கண்டுக்கல. அப்போ அந்த இடத்துக்கு ஜெஸி வரான். ஜெஸி வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்களை அங்கே எங்கே கூட்டமே குழப்பி விட்டு அவனுக்கு ஒரு கத்தி எடுத்துன்னு போட்டு தலை வந்தாரு, நான் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸி சொல்கிறான். இப்போ நம்ம வால்டர் வீட்டில் ஸ்கேலி வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இவங்க இந்த கார் வாஷ் கம்பெனி வாங்குறதா இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, எப்படி உங்களுக்கு காசு வந்துச்சுன்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம வால்டர் என்ன பண்ணால் லோன் வாங்கிறாரு. லோனும் அப்ளை ஆகிடுச்சு. கட் பண்ணால் நம்ம ஜெஸியை தான் காமிக்கிறாங்க. அப்போ தான் வால்டர் கேட்குறாரு, டே அவனுக்கு ஒன்று எதாவது மிரட்டினான்னு கேட்கும்போது என்ன ஒன்றும் மிரட்டல, நான் மைக்குக்கு பாடி கார்டு ஆகிட்டேன். அவங்களை நேற்று நைட்டு 4 பேர் கொல்ல வந்தாருங்க, நான் தான் வந்து மைக்கை காப்பாற்றினேன், அவங்களை அடிச்சு போட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். மைக்கே வந்து ஒரே ஆளா வந்து 10 பேரை பறக்க விடுவான், நீ வந்து மைக்கை காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இப்போ வந்து நிறைய காசு வர போகுது, ஒரு பக்கம் நான் உனக்கு வேலை செய்ய போறேன், இன்னொரு பக்கம் நான் மைக்கு வேலை செய்ய போறேன் அப்படின்ட்டு நம்ம ஜெஸி ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இப்போ நம்ம கஸ் தான் காமிக்கிறாங்க. மைக் வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த கார் குழி ஊற போய் உட்காராரு. அப்பதான் நம்ம கஸ் கேட்கிறாரு, பிளான்ல கரெக்டாச்சா சொல்லும்போது மைக்குமே அவன் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம ஜெஸி வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் ரொம்ப சோகமா இருந்தா தெரியுமா. அப்பா வந்து நம்ம கஸ் கூட வந்து மைக்கு கிட்ட இந்த பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, மைக்குமே சரின்னு பாருல. ஸோ அதுதான் இந்த பிளான். ஆக்சுவலி என்னன்னா நம்ம மைக்கு ஒரு பாடி கார்டா இருக்க போறாரு. இவங்க வந்து அதாவது நம்ம ஜெஸி வந்து ஒரு இடத்துக்கு அனுப்ப போறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டெஸ்ட். அப்பதான் வந்து 4 பேர் வந்து வந்திருப்பாங்க, நம்ம மைக்கை கொள்றதுக்கு வந்திருப்பாங்க. ஜெஸி சொன்னா தெரியுமா, அந்த 4 பேர் வந்து கஸ்ஸாம் சாடு தான், அவனுங்க மைக்கை கொள்ளான்னு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஜெஸி காப்பாத்திருப்பான்ல, அதான் டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல நம்ம ஜெஸியும் பாஸ் ஆயிட்டான். இப்போனா நம்ம வால்டர் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்டர் வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி பார்ட்டி நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடக்குது. ஸோ எதுக்கு பார்ட்டி நடக்கும் சரில. ஸோ அப்போ தான் வந்து என்ன வந்து பார்த்தா நம்ம வால்டர் பயங்கரமாக குடிச்சிருப்பாரு. அப்போ நம்ம ஹேங்க் சொல்றாரு, இந்த ஹேசன்பர்க் கேஸ் தெரியுமா, அது ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹேங்க் சொல்றாரு. ஹேசன்பர்க் கேஸ் முடிஞ்சிருச்சா? யாரு அந்த பாட்டு பாட்டானே அவன் தான் ஹேசன்பர்க. அவனை பார்த்தா வந்து இந்த மாதிரி அவன் ஒன்றும் இந்த மாதிரி மெத்தட தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டான், யாரோட தான் பார்த்து தான் அவன் காப்பி அடிச்சிருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவனாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு நம்ம வால்டர் வளர நம்ம ஹேங்க் ஒருவேளை இருக்குமோன்ட்டு சரி ஓகே நான் இன்னும் நல்லா கேஸ் வந்து நான் இது பண்ணுறேன், இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் நம்ம ஹேங்க் சொல்றாரு. இதை பார்த்து ஸ்கைல செம்ம காண்டா வராங்க. அவனே விட்டா இவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ண காண்டா வராங்க. இப்போ நம்ம ஹேங்க் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹேங்க் வந்து மரியா கிட்ட சாரி கேட்குறாங்க. ஏன்னா வந்து நம்ம மரியா வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததுக்கு நம்ம ஹேங்க் செம்மையா மூஞ்சி காமிச்சிருப்பார்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹேங்க் போய் செம்மையா சாரி கேட்குறாரு. மரியாதை பரவாயில்ல விடுங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அப்போ இந்த கேலோட ஃபைல்குள்ள வந்து இந்த லாஸ் பலா செர்மனாஸோட போட்டோ இருக்கு. ஆக்சுவலி கேல் வந்து ஒரு வெஜிடேரியன். ஸோ இந்த லாஸ் பலா செர்மனாஸ் சிக்கன் கடை. அப்போ கஸ்ஸுக்கோ கேலுக்கோ அதை சம்மந்தம் இருக்கான்ட்டு நம்ம ஹேங்க் பாக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 6 கார்னர். ஸ்டார்டிங்லேயே நமக்கு இந்த மைக் வந்து ஒரு வேனில் உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அதில் இந்த ஃபுட்டுக்குள்ளே தான் மெத்து வச்சு ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மைக் இருந்துக்க மாட்டாரு. இப்போ வந்து வேற ஒரு 2 பேர் அடியாளுங்க இருக்காங்க, டம்மியாக இருக்கானுங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த வேன் வந்து நிற்கிது. அவங்க உஷாரானுங்க, சரி ஓகே வேற எவனோ வர்றானுங்க, ஸோ நம்ம இந்த வேனை வந்து ஹைஜாக் பண்ண போறானுங்க, நம்ம ரெடியாக இருப்போம் கனெல்லாம் வைக்கிறானுங்க. அப்புறமா அந்த டிரைவர் இருக்கா தெரியுமா, அவனை சாவடிச்சு போட்டு உள்ள விஷவாயம் அமைச்சிட்டு இருக்காங்க. யாரும் அந்த குரூப்பு, ஸோ தனிப்பட்ட குரூப் வந்து விஷவாயம் அமைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க புரியல, யார் உள்ள இருக்கிற 2 டம்மிக்கு. ஸோ அது வந்து அதை விஷவாயம் அனுப்புறாங்க தெரியாமல் கண்ணை வச்சு நின்றுட்டு இருக்க, அந்த விஷவாயை தாக்கி அவங்க இறந்துடுறானுங்க. அதுக்கப்புறமா அந்த குரூப்போட லீடர் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஸோ அந்த வேனை திறந்து அங்கே இருக்க ஒரே ஒரு பக்கெட் மட்டும் எடுத்துக்கிறான். எதுக்கு ஒரு பக்கெட் எடுக்கிறான்னு தெரியல. ஏன்னா பைத்தியக்கார பேசுங்களா, இத்தனை பக்கெட் இருக்கு ஆனால் ஒரே ஒரு பக்கெட் மட்டும் தான் எடுத்துன்னு போகிறாங்க. எதுக்கு என்னன்னு தெரியல, போக போக தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்கைலர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கைலர் வந்து கேல் யார் ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க யாருனே தெரியல. ஏன்னா நம்ம ஹேங்க் வந்து அந்த கேலை பற்றி பேசியிருப்பார்ல, கேல் தான் ஹேசன்பர்க் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால கேலை பற்றி சர்ச் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம வால்டர் வந்து போதையில் நான் தான் ஹேசன்பர்க்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ தான் ஸ்கைலர் கேட்குறாங்க, இதெல்லாம் டேஞ்சரில் இருக்கீங்களா, ஏன்னா இந்த உங்களாலே வந்து அந்த ஹேங்க் வந்து மறுபடியும் அந்த ஹேசன்பர்க் கேஸ் எடுத்துட்டாரு, அவர் லைட்டாக டவுட் இருந்துச்சு போல இருக்கு கேல் ஹேசன்பர்க் இல்லைன்ட்டு. ஸோ மறுபடியும் அந்த கேஸ் எடுத்துட்டாரு போல இருக்கு, நீங்க ஏதாவது டேஞ்சரில் இருக்கீங்களா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதனாலவே நம்ம ஸ்கைலர் வந்து டேஞ்சர் வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை கேட்டு நம்ம வால்டர், என்ன நீ டேஞ்சர் வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருக்க, நான் யார் தெரியுமா, உன் புருஷன் யார் தெரியுமா, இந்த நாடே வந்து என்னால் தான் போய்கிட்டு இருக்கு, இந்த நாட்டோட எக்கனாமி டெவலப்மெண்ட் என்னால் தான் நடந்துட்டு இருக்கு, நான் என்ன வேலை பண்ணுறேன்னு தெரியுமா, நான் ஒன்றும் டேஞ்சர் இல்லை, அந்த டேஞ்சரே நான் தான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் கன் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டை கதவை தட்டி என்னை கன் பாயிண்ட்டை பிடிப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா, கிடையாது. ஒருத்தர் நம்ம வீட்டை தட்டி வந்து கன் பாயிண்ட் ஒருத்தர் பிடிச்சா தெரியுமா, அந்த கன்னை பிடிச்சவனே நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா பேசிட்டு அவர் அங்கே கிளம்பிடுறாரு. இதை கேட்டு ஸ்கைலர் மிரண்டு போயிடுறாங்க. பழமா நம்ம வால்டர் வந்து குளிக்க போயிடுறாரு. குளிச்சுட்டு வந்து வெளில பார்க்குறாரு. வெளில பார்த்தா நம்ம ஸ்கைலர்
ஆளை காணும். சரி நம்ம சபையை திட்டி விட்டோம்ல, அந்த கோச்சின்னு எங்கேயா போயிருப்பா போல இருக்குது அப்படின்ட்டு நம்ம வால்டர் பெருசாக கண்டுக்க மாட்டாரு. கட் பண்ணா நம்ம வால்டர் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து கார்வாஷ் கம்பெனி ஓனரை போய் பார்க்க பேச போறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து நான் இதை பத்திரமா பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாரு. அந்த கார்வாஷ் கம்பெனி சார் அந்த ஓனருமே வந்து ரொம்ப இதுவாக பேசுறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம வால்டர் செம்ம காண்டாகிறாரு. ஏங்க இதுக்கு இந்த கடையில் நான் வாங்கிட்டேன், நீங்கள் கிளம்புங்க, நான் இந்த கடையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் சொன்னதெல்லாம் போதுன்ட்டு நம்ம வால்டர் காண்டாகி அந்த கார்வாஷ் கம்பெனி ஓனர் இருக்கா தெரியுமா, அவரை துரத்தி விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கார்வாஷ் கம்பெனியோட ஓனர் நம்ம வால்டர் வெயிட் தான். ஆனால் நம்ம மைக்கையும் ஜெஸ்ஸியும் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜெஸ்ஸிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா மைக்கை எவன் எப்போ போட்டு தள்ளுவான் அப்படின்னு தெரில. ஏன்னா பின்னாடி கத்தி எடுத்துகிட்டு ஓடி வரானுங்க. இதை பார்த்து நம்ம ஜெஸ்ஸி ரொம்ப பயப்படுறான். ஏன்னா எப்போ நம்மளை எப்போ வேணாலும் போட்டு தருவாங்களே அப்படின்ட்டு நம்ம ஜெஸ்ஸி ரொம்ப பயப்படுறான். அப்போ தான் மைக் சொல்கிறாரு, இந்த தொழிலுக்குள்ளே நீ வந்துட்ட, இதுக்குன்னு பயப்படலாம் கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி நம்ம மைக் சொல்கிறாரு. ஜெஸ்ஸி சரிங்கிறான். இப்போ நான் அந்த வால்டர் ஜூனியர் இருக்கான், அவனை தான் காமிக்கிறாங்க. அம்மாவை நேற்று நைட்லேருந்தே காணும். அம்மா எங்கப்பான்னு கேட்டோன்னே, அம்மா இங்கே எதாப்பா வெளில போயிருப்பா, நீ அதை பற்றில ஒரு கேட்காத, நீ சாப்பிடு, உனக்கு காலேஜ் கொண்டு போய் விடுறாரு மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. அப்புறமா அந்த வால்டர் ஜூனியர் இருக்கான் தெரியுமா, ஒரு கார் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதனால் நம்ம வால்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு காரை வாங்கி கொடுக்குறாரு. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரெட் கலர் கார் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வாசலுமே எடுத்துறாங்க. ஸோ அது அப்படியே நம்ம இந்த வால்டர் ஜூனியர் இருக்கான் தெரியுமா, அவனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நம்ம பையன் ஹாப்பியாக இருந்தால் போதுன்ட்டு நம்ம வால்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அப்புறமா ஜெஸ்ஸி வந்து அது கெமிஸ்ட்ரி லேபுக்கு வரான். ஏன்னா ஜெஸ்ஸி ஆளே பார்க்க போடுறாரு. வால்டர் கேட்குறாரு, ஆமாயா மைக்கு வேறு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம வால்டர் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம், நீ மைக்கு எதுக்கு வாழ பார்க்குறேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா நம்ம கஸ்ஸு வந்து நம்ம 2 பேரும் பிரிக்க பார்க்குறான். ஏன்னா ஆல்ரெடி கேலை வச்சு அந்த ஃபார்ம்லாம் கற்றுக்க பார்த்தான். இப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து பிரிக்க பார்க்குறேன் சொன்னோன்னே நம்ம ஜெஸ்ஸி கண்டுக்கவே மாட்டான். உனக்கு போறாமல் தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னோன்னே வால்டர் சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் விட்டுறாரு. அப்புறம் ஜெஸ்ஸியை நம்ம வால்டரும் வந்து வேலை செய்யலான்னு போகும்போது ஜெஸ்ஸிக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி வா அப்படின்னு மைக்கிட்ட ஃபோன் வருது. நம்ம ஜெஸ்ஸி அங்கே கிளம்பிடுறான். இப்போ அங்கே இருக்கிற மிஷின் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம வால்டர் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இதுதான் வந்து இந்த கெமிஸ்ட்ரி லேபுக்கு மேலே லாண்ட்ரி கடை இருக்குது தெரியுமா. ஸோ அதனால் அங்கே வேலை செய்கிறவங்களெல்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு காசுலாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த அங்கே இருக்கிற ஒரு சில பொருளாக மிஷினில் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. அவங்களுமே காசு கொடுக்கறனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ்மே வந்து ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஜெஸ்ஸி மைக்கு தான் காமிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு சில பேர்லுமே அந்த பக்கெட் எடுத்துருப்பாங்க தெரியுமா, மெத்த எடுத்துருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மெத்தை தான் வந்து இப்போ வந்து எடுத்தவங்களை வந்து நம்ம மைக் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் போயிட்டு வரேன் மைக்கு சொல்கிறாரு. நீ வேணா நான் போயிட்டு வரேன்ட்டு நம்ம ஜெஸ்ஸி என்ன பண்ணா போறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கான். ஸோ நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா அவனை அடிச்சு போட்டுறாரு. ஸோ அங்கே இருக்கிற அவன் கையில் கன் வச்சு நிற்கிறான். ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நம்ம ஜெஸ்ஸி. அவனை போட்டு அடிச்சு போட்டுறாரு. ஸோ அவனை அடிச்சு போட்ட உடனே நம்ம மைக் அந்த இடத்துக்கு வராரு. பரவாயில்லையே அவனை கரெக்டாக அடிச்சு போட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற பக்கெட் இருக்குது தெரியுமா, அதை வந்து எடுத்து பார்க்குறாரு. அதில் மெக்சிகன் லாங்குவேஜில் வந்து இது எழுதியிருக்கு. நம்ம மைக்கு புரிஞ்சிருக்கு, ஆனால் நமக்கு புரியல. ஸோ மைக் வந்து உடனே வா நம்ம கஸ்ஸை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கஸ்ஸை ஏன் பார்க்கணும், அதில் என்ன எழுதிருக்கு உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் அப்படிமா நம்ம மைக் சொல்கிறாரு. கட் பண்ணால் இந்த ஒரு சில லேடிஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாமே டைலர்ஸ் கிட்ட வந்து கூப்பிட்றான், வாங்க கொஞ்சம் கிட்ட சொல்லணுன்ட்டு அவனை எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். எங்கே கூப்பிட்டு போகிறான்னு கேட்கும்போது நமக்கு தான் நம்ம மேட்ரை பற்றி தெரியும் இல்லை, இப்போ இந்த மிஷின்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கூட தெரிஞ்சிருக்கோம், அவங்களை இப்போ போட்டு தான் தொலை வேறு என்ன பண்ணுறதுன்னு சொன்னோன்னே நம்ம வால்டர் தான் எல்லாம் இது பண்ண வேணாம் அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஆனால் டைரியர்ஸ் வந்து இல்லை, நம்ம வேலை பார்த்தா அவனுக்கு தெரியும் இல்லை, அவங்களை நான் போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரியர்ஸ் கிட்ட அவங்களை கூப்பிட்டு போகிறான். நம்ம வால்டர் ஒரு மாதிரி எடுத்து நம்மளால தான் இந்த மாதிரி ஆச்சுட்டு கட் பண்ணால் நம்ம ஜெஸ்ஸி மைக்கு தான் வந்து அதே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு கஸ் வராரு. கஸ் வந்தோடனே ஜெஸ்ஸி போய் ஓரமாக போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ வெளில போயிடுறாரு. அப்புறம் மைக் சொல்கிறாரு, சரி ஓகே எதுக்கு கூப்பிட்டுன்னு கேட்கும்போது நான் அந்த பக்கெட் எடுக்க போகிறேன் தெரியுமா, அந்த பக்கெட் மூடி வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தேன்னா அந்த பக்கெட் மூடில் வந்து ஒன்று எழுதி இருந்தது. என்னன்னா நீ வந்து என் கூட டீலிங் போட மாதிரி எழுதி இருந்தது. சரி ஓகே கஸ் நீ தான் முடிவு பண்ணோம். அவனுக்கு அந்த அவனுக்கு வந்து மெக்சிகன் கேங்ஸ்டர்ஸ் போல இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து மெக்சிகன் காட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்சிகன் காட்டர்ஸ்னா கேங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவனுக்கு வந்து உங்ககிட்ட டீலிங் போட ஆசைப்படுறாங்க போல இருக்குது. உனக்கு டீலிங் போட ஆசையா ஆர்எல்ஸ் நான் அவனை போட்டு தள்ளிட்டுமான்னு கேட்கும்போது எனக்கு டீலிங் மட்டும் பிடிச்சிருக்க நம்ம மைக் சொல்கிறாரு. சரி ஓகே இன்னொன்று அந்த பக்கெட்டில் இந்த மெத்தெல்லாம் அவங்க ஆட்டையை போட்டாங்க போல இருக்குது. பக்கெட்டு மட்டும் தான் அந்த வாலி மட்டும் தான் இருந்தது. ஸோ அதில் மூடியில் தான் அந்த மாதிரி எழுதிட்டு சொன்னோன்னே நம்ம கஸ்ஸுமே சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜெஸ்ஸி வெளில தான் நிற்கிறாரு. அவர்கிட்ட ஜெஸ்ஸிக்கிட்ட வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல ஜெஸ்ஸி நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண மாதிரி சொன்னால் அப்படியே வேலை பாரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜெஸ்ஸிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வால்டர் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாரு, அந்த கஸ் என்கரேஜ் பண்ணுறாருல. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கட் பண்ணால் நம்ம ஸ்கேலர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கேலர் எங்கே ஊர்லாம் சுற்றிட்டே எங்கேயோ வராங்க. வெளில வந்து 10 ரெட் கலரில் கார் இருக்குது. இது என்ன காருன்னு கேட்கும்போது அப்போ தான் ஜூனியர் சொல்கிறான், அப்பா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி நீ ஒரு ரைடு போய்ட்டு வா, அப்பா உனக்கு கொஞ்சம் பேசணும்னு சொன்னானே. அவனுமே சரி ஓகே நான் ரைடு போய்ட்டு வரேன்ட்டு என்ன பண்ண கார் சாவி எடுத்து ரைடு போய்ட்டு வரான். இப்போ எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ எதுக்கு இந்த காரை வாங்குனீங்க, இப்போ யாராவது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து யாராவது வராங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ தான் இந்த கார்வாஸ் கம்பெனியை வந்து ஆரம்பிச்சு அதுக்குள்ளே எப்படி இந்த காஸ்ட்லி காரை வாங்கினு கேட்கும்போது என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டவொடனே நம்ம வாழ்த்துக்கு ஒன்றும் சொல்ல முடியல. நம்ம பையன் ஆசைப்பட்டா அது என்ன பண்ணுறது கேட்கும்போது அந்த பையன் ஆசைப்பட்டாலும் எல்லாம் ஒன்றும் தெரியாது, நாளைக்கு நான் பார்க்கும்போது கார் இருக்கக்கூடாது, அந்த காரை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கேலர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி
மாதிரிலாம் பண்ணனா நம்ம பையன் ஒரு சுத்தமாக பிடிக்காத சொன்னோன்னே நம்ம ஸ்கைலர் சொல்கிறாங்க, பரவாயில்ல அவனுக்கு இதை பிடினா கூட பரவாயில்ல, நாளைக்கு இந்த கார் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்கைலர் சொல்கிறாங்க. நம்ம வால்டருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த வீடியோவும் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 எபிசோட் தான் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமாக பார்த்துடலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை, see you, டாட்டா.